பெருமாளும் பிரம்மரும் ஒருக்க மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ பிரம்மர் கேக்குறாரு, என்ன பெருமாளே உங்களை பார்க்கவே முடியலன்னு கேக்குறாரு. அப்போதான் பெருமாள் சொல்றாரு, என்ன பண்றது, மக்கள் நிறைய வேண்டுதல்கள் வைக்கிறாங்க, ஒவ்வொருத்தர் வேண்டுதலையும் பிரிச்சு பிரிச்சு பார்த்து நிறைவேற்றிக்கிட்டே இருக்கிறோமா, அதான் சந்திக்கிறதுக்கு நேரமே கிடைக்கலன்னு பெருமாள் சொல்றாரு. அதுக்கு பிரம்மர் சொல்றாரு, என்ன இப்படி சளைச்சுக்கிறீங்க, ஓரறிவுல இருந்து 6 அறிவு உயிரின வரையும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து படைக்கிறவன் ஃபுல்லா நான் தான். நான் படைப்ப நிப்பாட்டிட்டா உங்களுக்கு ஏது வேலை, அதனால நான் தான் சளைச்சுக்கணும், உங்களை விட பொறுப்பு எனக்கு தான் ஜாஸ்தின்னு சொல்லிக்கிறாரு. பெருமாள் சொல்றாரு, என்னதான் நீங்க படைச்சு விட்டுட்டாலும் பாத்துக்கிறது எல்லாமே நான் தானே, எனக்கும் பொறுப்புகள் அதிகம் தான் சொல்றாரு. 2 பேருக்கும் வாக்குவாதம் அதிகமாயிடுச்சு. அப்போ சிவபெருமான் அங்க வராரு. இதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க, யாரு பெரியவங்கன்னு ஒரு போட்டி வச்சு பாத்துருவோம்னு சொல்றாரு சிவபெருமான். சரின்னு ஒத்துக்கிறாங்க. என்ன போட்டினா, நான் வளர்ந்து விஸ்வரூபம் அடைஞ்சு போயிடுறேன், பிரம்மர் என் தலையை தேடி போகட்டும், விஷ்ணு மண்ணை கொடைஞ்சி என் காலை தேடி போகட்டும், யார் பாக்குறீங்களோ அவங்கதான் இந்த உலகத்திலே பெரியவங்கன்னு சிவபெருமான் சொல்லிட்டு வளர்ந்து பெருசாகிட்டாரு. இந்த பக்கம் பிரம்மர் சிவனோட தலைய பாக்குறதுக்காக பறக்க ரெடியா போயிட்டாரு. நம்ம பெருமாள் மண்ணை கொடைஞ்சி பாதத்தை பாக்குறதுக்காக கூர்ம அவதாரம் எடுத்து காலை தேடி போய்கிட்டு இருக்காரு. இதுதான் அடிமுடி தேடிய பயணம்னு சொல்லுவாங்க. பிரம்மர் ரொம்ப காலமா போயிட்டே இருக்காரு. யுகங்கள் கூட மாறுது, சிவனோட தலைய பார்க்கவே முடியல. அப்போ மேல இருந்து ஒரு தாளம்பு பறந்து வருது. பிரம்மர் கேக்குறாரு, நீ யாரு, எங்க இருந்து வரன்னு கேக்குறாரு. அப்போ தாளம்பு சொல்லுது, நான் சிவனோட தலையில இருந்து கீழே விழுந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லுது. சரி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேக்குறாரு. அப்போதான் சொல்லுது, மேல ஆரம்பிச்சு கீழே விழுறதுக்குள்ள யுகங்கள்லாம் மாறி போயிடும் சொல்றது. அப்போதான் பிரம்மர் சொல்றாரு, எனக்காக நீ ஒரு பொய் சொல்லுவியான்னு கேக்குறாரு. தாளம்பூவும், பிரம்மர் நீங்க உங்களுக்காக பொய் சொல்ல மாட்டேனா, என்ன சொல்லணும்னு சொல்லுங்கன்னு சொல்லுது. பிரம்மர் சொல்றாரு, எனக்கும் பெருமாளுக்கும் ஒரு போட்டி நடக்குது, யார் தலைய பாக்குறாங்க காலை பாக்குறாங்கன்னு ஒரு போட்டி. நீ சிவன் கிட்ட போய் பிரம்மர் உங்க தலைய பாத்துட்டாரு, நான் அதை பார்த்தேன்னு பொய் சாட்சி சொல்லுன்னு சொல்றாரு. அதுவும் ஒத்துக்குது. பிரம்மரும் தாளம்பூவும் பூமிக்கு வந்து, நான் பார்த்துட்டேன், சிவனோட தலைய பார்த்துட்டேன்னு கத்து சிவபெருமான் சாதாரண நிலைமைக்கு வராரு. பாதத்தை பார்க்க போன பெருமாளும் இப்போ பூலோகத்துக்கு வந்துடுறாரு. சிவபெருமான், எப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேக்குறப்போ தாளம்பு சொல்லுச்சு, இவரை பார்த்துதான் நான் பார்த்தேன், உங்க தலையில தான் நான் இருந்தேன், இவரு உங்களை பார்த்தாரு அப்படின்னு சொல்லிடுச்சு. சிவன் சொல்றாரு, நீ சொல்றதும் பொய், இந்த பிரம்மர் சொல்றதும் பொய், எதுக்காக என்கிட்டயே பொய் சொல்றீங்க அப்படின்னு சொல்றப்போ பிரம்மரும் தாளம்புவும் ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களேன்னு மன்னிப்பு கேக்குறாங்க. இப்போ சிவபெருமான் இன்னும் கோபமாகி, பிரம்மா நீ என்கிட்டே பொய் சொன்னதுனால என்ன கோவில் வச்சாலும் உனக்கு எந்த கோவிலையும் இடம் கிடையாதுன்னு சொல்லிடுறாரு. தாளம்பூ கிட்டையும் எவ்வளவு பூக்கள் இருந்தாலும் கோவிலுக்குள்ள நீ மட்டும் வரவே கூடாதுன்னு சொல்லிடுறாரு.